ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மாலை 4:30 வரை. பின்பு பரணி நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய திதி வளர்பிறை. நவமி திதி மதியம் 2:27 வரை. பின்பு தசமி திதி. இன்றைய யோகம் மாலை 4 மணிக்கு மேல் சித்த யோகம் ஆரம்பம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுஷில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். அதனால் சற்றே உங்களுக்கு மன வருத்தம் தோன்றக்கூடும். எனினும் நீங்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். தாய் வழி உறவால் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் கைவரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு. எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமானாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதால் தொழிலில் நல்ல மேன்மையும் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தன உதவி கிடைக்கும். திடீர் பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு உள்ளார். விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். இன்று அதிகமாக விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் என்று மருத்துவ செலவுகளும் வரும். உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பெரியவர்களுக்கோ, வீட்டில் பெரியவர்கள் அல்லது தாய் தந்தையருக்கோ மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய். அதனால் சகோதர கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். வேண்டுமென்றே சகோதரன் வம்பு தொம்புக்கு வருவார். வீட்டில் சண்டை பிடித்துவிட்டு அவர்கள் வெளியேறவோ அல்லது வெளியூர் பயணம் செய்யவோ ஏதுவாக நீங்கள் ஒரு காரணமாக அமையலாம். அதனால் சகோதரர் விஷயத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். வண்டி வாகன சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகனத்திற்கு சிறிது பழுது பார்க்கும் வேலை ஏற்படுவதால் விரய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனுடன் சூரியன் உள்ளார். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதால் இடம் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும். திடீரென்று இடம் சம்பந்தமான விஷயத்தில் தலையிட்டு வெற்றி பெறும் முயற்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடம் சம்பந்தமாக விரய செலவுகளும் வரும். வீடு கட்டுவது சம்பந்தமாக புதிய முயற்சிகள் சற்று தாமதமாக வரும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சற்று பேராசை உங்களுக்கு இருக்கும். இதை செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் அதில் முதலீடு செய்தால் சற்று குழப்பங்கள் வரும் நிலை இருப்பதால் சற்று கவனமாக எதையும் பார்த்து கவனமாக செய்யவும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் தொழில் சம்பந்தமான மேഖലയിൽ உங்களுக்கு லாபம் அதிகமாகவும் இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். திடீர் ஆதாயம், சொத்து இது போன்ற யோகங்களும் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு முறையில் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மாறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த நன்மைகளும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். தாய் வழி உறவுகளால், தாய்மாமன் வழியில் அல்லது தாயாரின் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த பரிசு, பணம் போன்றவை, நகை, ஆபரணங்கள் இது போன்ற பரிசு பொருள்கள் கிடைப்பதால் இன்று பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் புதிய திருப்பம் ஏற்படும். அலுவலக பணிகள் மிகவும் சுலபமாகவும் மனதிற்கு பிடித்தது போலவும் இருக்கும். இன்று எதிர்பாராத விதமாக புதிய நண்பரை சந்திப்பதன் மூலம் தொழிலில் புதிய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன சம்பந்தமான தொழிலில் வாகன உதிரிப்பாகங்கள் சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகமும் வந்து சேரும். வெளிநாட்டில் படித்து தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலைக்கு செல்லும் யோகமும் வந்து சேரும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். திடீர் சுபசெய்தி வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் பேச்சுவார்த்தை நடைபெறும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சுப செலவுகள் வந்து சேரும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை உண்டாகும். அதனால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது உறவு முறையிலேயே திருமண பேச்சு பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். பெரியவர்களால் திருமண பேச்சுகள் நல்ல பலனை தரும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிலருக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். கலகம் செய்து வீட்டை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரும் யோகமும் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக அயல் நாட்டிற்கு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். கல்வி கடன் தீர உங்களுக்கு வழி பிறக்கும். திடீர் தன உதவி கிடைக்கும். பணவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழிலில் அதிகமான லாபங்களை எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், பால் உற்பத்தி தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் பூ வியாபாரம், வாசனை திரவியங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன் உண்டாகும். நினைத்த பொருளை வாங்குவீர்கள். சட்ட சிக்கல்கள் யாவும் அனுகூலமான பலனை தரும். கேஸ் வழக்குகளில் வெற்றி உண்டாகும். சட்டத்துறையில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். மனைவியால் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாக இருப்பதால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தை பற்றி கவலைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டி வரும். வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் கடன் உதவி பெறுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலனும் தனவரவும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். புதிய நபர்களின் தொடர்பால் எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலுக்காக அயல்நாடு செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தீகரிக்க வேண்டி நீங்கள் வீட்டை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். நீண்டகால பகை மாறி அனைவரும் ஒன்று கூடும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும்.
பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். திருமண பேச்சு பெரியவர்கள் முடிவு செய்யும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். உறவினர் வருகையால் திடீர் செலவுகள் வீட்டில் உண்டாகும். உங்களது ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் கொள்வது நல்லது. மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் தகப்பனாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கைவரும் யோகமும் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் ஆரோக்கிய நிலையில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனுடன் சூரியனும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன் உங்களது தாயார் வழி உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தடைபட்ட காரியங்களை சுலபமாக முடித்து பாராட்டுகள் பெறுவீர்கள். சட்ட பிரச்சனைகள் யாவும் அனுகூலமான பலன் அளிக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். வரவுகள் அதிகமாகும். செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பேச்சுக்களால் திறமை வெளிப்பட்டு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பணபலம் இன்று அதிகரிக்கும் நாளாக இருக்கும். தொழில் வளர்ச்சியும் மேம்படும். பயணங்களால் ஆதாயமும் வெற்றியும் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த சுபசெய்தி உங்களுக்கு வரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். உறவினர்களின் வருகையால் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் சுபசெய்தி குடும்பத்தில் உண்டாகும். நிலங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அதன் பலனாக கடன் உதவியும் பெறுவீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அலட்டினாலும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். புதிய தொழிலில் கூட்டு தொழிலில் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புதிய நண்பர்களின் உதவியுடன் இன்று நீங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். மனைவி வழி கிடைக்க வேண்டிய பொன் பொருள் நகை அல்லது சொத்து இது போன்றவை உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக சற்று செலவுகள் அதிகரிக்கும். கல்விக்காக வாங்கின கடன் அல்லது தொழிலுக்காக வாங்கின கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமாக இன்று நீங்கள் புது கடன் வாங்குவீர்கள் அல்லது தொழிலில் உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியும் இருப்பதால் கடன் தொல்லைகள் சற்றே உங்களுக்கு உதவும் விதமாகவே இருக்கும். கடன் தொல்லைகள் தீரும். திடீரென்று புதிய எதிரிகளின் தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகும். அதையெல்லாம் நீங்கள் முறியடிக்கும் விதமாக நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மனமகிழும் விதமாக இன்றைய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனுடன் சூரியனும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலன் உண்டு. சகோதரரே உங்களுக்கு சொத்துக்கள் தரும் விதமாக சூழல் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் சகோதரர் வழி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் இன்று நீங்கள் தொட்டது துலங்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். நண்பர்களின் ஆதரவுடன் புதிய தொழிலை தொடங்குவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். வீட்டில் பெண் பிள்ளைகளால் சுபசெய்தி வந்து சேரும். திடீரென்று செலவுகள் வரும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்வீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பெண்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் சார்ந்த முயற்சிகள் யாவும் வெற்றியாவதுடன் தனவரவும் அதிகமாகும்.
வாகன சம்பந்தமாக முடிவுகள் சாதகமான பலனை தரும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருக்கும். எனினும் தன வரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் திரும்ப வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. திடீரென்று வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். வெளியூரிலிருந்து உங்களது பிள்ளைகளின் உதவியும் உங்களுக்கு கிட்டும். பிள்ளைகளுக்காக கல்விக்காக பண பிரச்சனை உங்களை அலட்டுவதால் அந்த பணம் கிடைப்பதற்காக உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு என்று அலட்டுவதால் மனதிற்கு சற்று நிம்மதியை இழப்பீர்கள். பிறர் உங்களை என்று ஏமாற்ற பார்ப்பார்கள். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பதும் உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமும் தேவை. புதிய முயற்சிகளில் சற்று ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. கெட்ட நண்பர்களின் சவகாசத்தால் கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன வசதி சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பதவி மாற்றம் அல்லது உயர் சம்பளம் அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு சிலர் சொந்த ஊருக்கே வரும் வாய்ப்பும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். படிப்பு சம்பந்தமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளையில்லா குறை தீர்க்க சுப செய்தி உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் செலவுகளும் திடீர் வரவுகளும் உண்டாகும். என்று நீங்கள் கணவன் மனைவி உறவு முறையில் அன்பும் மேலோங்கும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். மனம் மகிழும் விதமாக தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் சூரியனும் உள்ளதால் குடும்ப வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். திடீர் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். திருமண பேச்சு பெரியவர்களால் உங்களுக்கு நடக்கும் விதமாகவே இருக்கும். சிலருக்கு 2ஆம் திருமணம் நடக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு செல்லும் சூழலும் உருவாகும். தந்தைக்காக செலவுகள் செய்வீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் குடும்பத்தில் தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தாயாருக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது. அவர்களது உடல்நிலையில் முன்னேற்றமும் காண்பீர்கள். திடீர் தனவரவு உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். பயணங்களால் சற்று அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. வாகனத்தால் ஆதாயம் பெறுவீர்கள். வாகனம் விற்பது வாங்குவது போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இடம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழிலில் வெற்றி வாய்ப்பு கிட்டும். போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் தொல்லைகளால் சற்றே நிம்மதி குறையும். எனினும் தனவரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். அயல்நாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கலைகளுக்காக புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீரென்று மனக்கலக்கம் வந்து சேரும். குடும்பத்தில் மனைவியால் சற்று குழப்பங்கள் வந்து சேரும் நிலை ஏற்படும். அதையெல்லாம் நீங்கள் இன்று உங்களது முயற்சியால் அதை சரி செய்துவிட்டு நிம்மதியுடன் இருப்பீர்கள். இன்று பெரியவர்களால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது செய்யும். திடீர் மருத்துவ செலவுகள் உங்களுக்கும் உண்டாகும். தடுமாற்றங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகளால் சற்றே நிம்மதி குலையும். எனினும் உங்களுக்கு தனவரவு நன்றாகவே இருக்கும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று மனதில் சிறு வருத்தமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே புதனுடன் சூரியனும் உள்ளார். 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும்
5ஆம் இடத்தில் சந்திரனும் உள்ளார். பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். இடம் சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தந்தையாரால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி அவர்களே உங்களுக்கு சொத்துக்கள் தரும் விதமாக சூழ்நிலை உருவாகும். சட்ட பிரச்சனை சாதகமான பலனை அளிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக புதிய செய்திகள், இனிப்பான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அயல்நாட்டில் கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எண்ணங்கள் நிறைவேறும் என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்கள் கிட்டும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் நீங்கள் சாதித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். நினைத்த காரியம் இன்று வெற்றியாவதுடன் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் வெளிநாட்டு பயணத்தால் உங்களது பொருளாதார நிலை உயரும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பழைய வண்டியை விற்று புதிய வாகனம் வாங்குவீர்கள். பிறரால் பாராட்டும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். போட்டி மனப்பான்மை தொழிலில் குறையும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிட்டும். பணிச்சுமை சற்று குறையும். அதிகாரிகளால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீர் விருது பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பரிசும் பாராட்டும் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து திடீர் வரவுகள் உண்டாகும். பங்கு சந்தையில் இன்று லாபம் அதிகமாகும். பிறருடன் சேர்ந்து செய்யும் கூட்டுத் தொழிலால் அதிகமான லாபம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலுக்காக பயணங்கள் செய்வீர்கள். பயணத்தால் அலைச்சலும் வரவும் தனவரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதற்கான கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் ஜொலிப்பீர்கள். கடன் தொல்லையை தீரும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் இருந்தாலும் இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் அவர்களுக்கு அமையும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பெரிய பதவி வகிக்கும் பொறுப்புகள் வந்து சேரும். முன்னின்று காரியத்தை சிறப்பாக முடித்து கொடுக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களது வீடு தேடி வரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறும். கனவுகள் நனவாகும் விதமாக இன்றைய நாள் அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து சற்று விடுபடுவீர்கள். தாயார் வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தாயாரின் உறவினர்கள் வழி உங்களது குடும்பத்தில் சுப பேச்சுகள் நிகழும் வாய்ப்பும் வந்து சேரும். தடங்கலான திருமணம் இனிதே நிறைவேறும் விதமாக பேச்சுகள் உங்களது குடும்பத்தில் உண்டாகும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு உள்ளதால் 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிர பலன் உங்களுக்கு சற்றே ஆதாயத்தை அளிக்கும் விதமாகவே இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவால் சகோதரர்களால் கலகங்கள் ஏற்படும். பிறரது சொத்துக்காக சகோதர கலகங்கள் வந்து சேரும். சகோதரர் வழி உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாகும். கலகங்களால் வீட்டை விட்டு விலகும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாயார் வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சொத்து தர்க்கங்கள் தீரும். சட்டத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலனும் வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். எந்த கேஸாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விதமாகவே கேஸுகள் வழக்குகள் சாதகமான பலனை தரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் விதமாக உங்களுக்கு இன்று அமையும். மனைவியை நீங்கள் மகிழ்விக்கும் விதம் அவர்களுக்கு தேவையான
விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமாக அவர்கள் எதிர்பார்த்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்று எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. புதிய 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய கூட்டு தொழில் முயற்சி வெற்றியாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அரசால் ஆதாயமும் உண்டு. அரசு வழி ஒப்பந்தம் வெற்றியாக இருக்கும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். கடன் தொல்லை தீரும். இன்று கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். நிலம் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய நண்பர்கள் வழி அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கூட்டு முயற்சியால் இன்று எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறும். காத்திருந்த இனிய செய்தி உங்களது காதுக்கு எட்டும். வெளிநாடு தொடர்பால் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாகனத்தால் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே உங்களது ராசிநாதன் சனியுடன் சுக்கிரனும் இருப்பதால் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு உண்டாகும். அயல்நாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தனவரவு அதிகமாகும். பொருளாதார நிலை உயரும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் மறையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். அரசு அலுவலக பணிச்சுமை குறையும். அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நல்ல வெற்றியை தரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு தொழில்கள், மணல் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, கல் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பலன் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியுடன் இருக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். மனைவியின் குடும்பத்தாரிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஒரு விதமான தலைவலியால் சற்று பாதிப்பு அடைவீர்கள். மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்கள் சகோதர வழியில் ஏற்படும். சகோதர கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமியால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். சகோதர வழியில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே இருப்பதால் அவர்களுடன் கலகத்தில் ஈடுபட வேண்டாம். பார்த்து கவனமாக இருக்கவும். சொத்து தர்க்கம், கடன் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் உங்களை அலட்டினாலும் அதற்கு அனுகூலமான பலனை நீங்கள் பெறுவீர்கள். என்று அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கும் விதமாக உங்களது செயல் இருக்கும். பெரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாக இருக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். திடீர் ஆதாயமும் திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவும் வந்து சேரும். குடும்பத்தாரிடம் இருந்து இனிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே பணப்பிரச்சனைகள் சற்று வலுக்கும். அதை நீங்கள் இன்று சரி செய்து விடுவீர்கள். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கட்டடம் சம்பந்தமாக, வீடு கட்டுவது சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் வருவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே,
உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் 2ஆம் இடத்தில் சந்திரனும் உள்ளதால் இன்று உங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும். எவ்வளவு பணம் கிடைத்தாலும் என்று அது அதிகமாகவே செலவாகும் விதமாகவே இருக்கும். வரவை விட உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகும். அதனால் சற்று கவலையுடன் இருப்பீர்கள். ஏனோ தெரியாமல் சற்று தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத கவலைகள், சச்சரவுகள், சண்டைகள் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டைகள் வலுக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி குறையும். எனினும் திடீர் வரவுகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தன உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலர் நகையை அடகு வைத்தோ மற்றும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வார்கள். என்று உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீரென்று ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளதால் குடும்ப வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு தொழில் செய்பவர்களுக்கு இன்று மனசஞ்சலம் சற்று அதிகமாகவே இருக்கும். வைத்த பொருளை காணாமல் தேடுவீர்கள். உங்களது கைக்கு முன்னாடியே இருந்தாலும் அது உங்களது கண்ணிலிருந்து மறையும் விதமாகவே இருக்கும். தேவையில்லாத கலகங்கள், தேவையில்லாத கோபதாபங்கள் என்று உங்களுக்கு இருக்கும். காரணம் தெரியாமல் நீங்கள் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வேலை விஷயமாக வெளியூர் பயணத்தால் சற்று அலைச்சலும் விரய செலவுகளும் உண்டாகும். எனினும் திடீர் நண்பரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு சற்று மன ஆறுதல் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் மந்தமான நிலை ஏற்பட்டு பின்பு விலகும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள், பணப்பிரச்சனைகள் சற்று அலட்டும் விதமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொருளாதார நிலையில் சற்று மாறுதல் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களின் வருகையால் சற்று செலவுகளும் கூடும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு சற்று தாமதமாக கிடைக்கும். அதனால் சற்று கவலை கொள்வீர்கள். எனினும் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இறைவனின் அருளால் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் தனவரவும் அதிர்ஷ்டமும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வாகனத்தால் சிறு பழுதுகள் சம்பந்தமாக சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். எனினும் அதை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். வீடு கட்டும் யோசனையும் உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். எனினும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிப்பதால் சற்று மனமகிழ்ச்சியும் உண்டாகும், சற்று மன வருத்தமும் உண்டாகும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.